பாலியர் நேசராம் இயேசுவின் நாமத்தில் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலும் வந்திருக்கிற அனைத்து திருச்சபை மக்களுக்கும் பாலியர் சங்கத்தின் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துதல்களையும் வந்தனங்களையும் செலுத்திக் கொள்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க பிள்ளைங்க எல்லாரும். இதற்காக டீச்சர்ஸ் எடுத்த முயற்சி உண்மையிலே ஒரு ஹார்ட் ஒர்க்கு தான். அந்த முயற்சிகளுக்கெல்லாம் பலன் கர்த்தர் கண்டிப்பாக தருவாங்க. நாட்களை விசேஷித்து கொள்ளுகிறவன் அதை கர்த்தருக்கென்றே விசேஷித்து கொள்கிறான். இந்த விசேஷித்த சண்டே ஸ்கூல் நாளில் நானும் கூட கலந்து கொள்வதற்கு எனக்கு உதவி செய்த ஆண்டவருக்கும் மற்றும் குருவையா அவர்களுக்காகவும் மற்றும் கமிட்டி, சண்டே கிளாஸ் சூப்பரண்டன்ட், அங்கத்தினர் எல்லாருக்காகவும் நான் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, என்னை உங்களுக்கு அனுப்பி கொடுத்ததான எங்கள் பாலியர் சங்கத்தின் இயக்குனர் ஐயா ஜோசப் ஐயா அவர்களுக்கும் மற்றும் எங்கள் கோஆர்டினேட்டர் அவர்களுக்கும் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். அருமையான ஒரு தலைப்பு, நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் என்னென்ன செய்கிறார் என்பதை அருமையான ஸ்கிட் மூலம், ப்ரோக்ராம் மூலம் நம்ம கற்றுக்கொண்டோம். இன்னும் கற்றுக்கொள்ளணுமா? கண்டிப்பாக வேணும். என்ன வார்த்தைகள் கற்றுக்கொள்ள முடியாத கடல் அளவு இருக்குது. அதனால் நல்ல மேய்ப்பன் இந்த காலை வேளையிலே நமக்கு என்ன ஆலோசனைகளை சொல்ல போகிறார், அதற்காக தலைகளை தாழ்த்தி ஒரு சில நிமிடங்கள் ஜெபிக்கலாம். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார், அறிந்திருக்கிறார். தொழுவத்தில் அல்லாத ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் சேர்க்க வேண்டும். தகப்பனே, எங்கள் மேல் எவ்வளவு அக்கறை உங்களுக்கு இருக்குது இயேசு சுவாமி. இந்த காலை வேளையிலும் ஆவலாக கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் திருப்தியாக செல்லும்படியான நல்ல ஆலோசனையும் ஆசீர்வாதத்தையும் தாருங்க என்று சொல்லி எங்களை அர்ப்பணிக்கிறோம். மட்டுமல்ல ஆண்டவரே, கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும், அடியாளையும் மறைத்து பேச வைக்கட்டும். எங்கள் ஜெபத்தை கேட்டபடினா நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலுயா சொல்லலாமா? அல்லேலுயா, அல்லேலுயா, அல்லேலுயா. சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி மறுபடியும் மறுபடியும் ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுக்கிறார். ஏனென்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் சந்தோஷமாய் இருந்தால்தான் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். 1891 வருஷம் சாமுவேல் பாக்கியநாதன் கூடிய ஒரு சார் அவர்கள் பிள்ளைங்க ஒரு டிசிப்ளினே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் பயங்கரமாக அடிச்சிட்டார். வேதம் சொல்லுகிறது, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். ஆனால் பிரம்பு வேணுமா? பிரம்பு ஞானம் கொடுக்குன்னு போட்டிருக்கு. ஆனால் இவருக்கு அன்னைக்கு தூக்கமே வரல, உருண்டு உருண்டு படுக்கிறார். அப்போ கேட்டது தான், பிள்ளை ஆண்டானை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்து. அப்போ பிரம்பு கை கொடுக்கலை. சக ஊழியர்களோடு சேர்ந்து தேரி காட்டில் சுமார் 6 மாதம் ஜெபம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு தான் நம்ம ஏதாவது செயல்படணும் அப்படின்னு சொல்லி உருவானது தான் இந்த பாலியர் சங்க ஊழியம். சாம் 23:1 சொல்லுது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இந்த வசனம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அந்த அதிகாரம் ஃபுல்லாகவே பிள்ளைங்க பாராமல் கேட்டால் நல்லா சொல்லுவாங்க. அப்போ தாவீது சொல்லுகிறார், அவர் என் மேய்ப்பர், எனக்கு கவலையே இல்லை. ஆனால் இன்னைக்கு பெற்றோருக்கு கவலையே இதுதான், இந்த பிள்ளைகளை நான் எப்படி வளர்க்க. அவங்ககிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, அன்னைக்கு என் பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு எனக்கு சரியான வருமானம் இல்லை, பட் இன்னைக்கு என்னால் இந்த ஒரு குழந்தைய என்னால் செய்ய முடியல, வளர்க்க முடியல. பாட்டிக்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு மரியாதையே இல்லையம்மா,
இப்படி எத்தனையோ பேர் சொல்றதை என்னால் கேட்க முடிகிறது. பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொன்னவர் தான் பின்னால என் ஆடுகளையும் மேய்ப்பாயாக என்று சொன்னார். இன்றைய குழந்தைகள் நாளைய தலைவர்கள். அதனால அந்த குழந்தைகளை வளர்ப்பதில் நமக்கு ஒரு ஸ்பெஷல் ஞானம் தேவை. திருமறையில் நியாயாதிபதிகளில் நம்ம பார்க்கிறோம், மனோவா கேட்டார், ஆண்டவரே இந்த பிள்ளையை நான் எப்படி எப்படி வளர்க்கணும், எப்படி நான் நடத்தணும், எனக்கு ஆலோசனை சொல்லுங்க. அப்போ இன்றைய சூழ்நிலையில் ஒரு ஸ்பெஷல் ஞானம் இதுக்கு நமக்கு தேவைப்படுகிறது. நல்ல மேய்ப்பன் என்ன சொல்கிறார்? யோவான் 10வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. யோவான் 10:15. நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆக இந்த குழந்தைகளை, எனக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட இந்த ஆட்டுக்குட்டிகளை நான் ஃபர்ஸ்ட்ல அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றா எனக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட என் குழந்தைங்க அறிவில் தேர்னவங்களா அறிவில் குறைஞ்சவங்களா, ஃபர்ஸ்ட்ல அதை நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் அந்த பிள்ளைங்களை எப்படி நான் வழி நடத்த முடியுங்கிறது நமக்கு நல்லாவே புரிந்து கொள்ள முடியும். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஜீவனை கொடுக்க சொல்லலை. ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன், சீஷர்கள் கொடுத்துட்டாங்க, மிஷினரிகள் வந்து தியாகம் பண்ணி தன்னையே இழந்துட்டாங்க. நீ ஜீவனை கொடுக்கண்டா, நாவில் அந்த ஜீவன் கூடிய அதிகாரத்தை நான் உனக்கு என்ன செய்திருக்கேன், தந்திருக்கேன், அதை கொடு. ஆனால் இன்னைக்கு பிள்ளைகளிடத்தில் இருந்து பேச எனக்கு டைமே இல்லை. இதுதான் பெரிய பிரச்சனை. தனக்கு முன்பாக ஒரு அம்மா, அந்த குழந்தை 8.5 வயதுக்கு தான் ஸ்கூலுக்கே போகிறான், காது சரியாக கேட்காது, மூளை வளர்ச்சி கம்மி. ஸ்கூல்ல இருந்து ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்பிட்டாங்க அந்த தம்பிகிட்ட, உங்கள் அம்மாட்ட கொண்டு கூடு அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாட்ட கொண்டு நீட்டுறான், என்னதோ எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா அதை படிக்கிறாங்க. படித்த உடனே அவங்க இருதயம்லாம் வலித்து அப்படியே கண்ணீர் வருது. பட் அந்த கண்ணீரை வெளியே விட முடியாது. பையன் பார்க்குறான், அம்மா என்ன எழுதியிருக்கு? இல்லைப்பா, உனக்கு நிறைய அறிவு இருக்கான், இந்த சாருக்கோ டீச்சருக்கோ படித்து தரதுக்கு வேண்டிய அறிவு அவங்ககிட்ட இல்லையாம், நீ தான் ரொம்ப அறிவாளியாம், அதனால உனக்கு காட் மட்டும்தான் படித்து தரணுமா, அதனால் இன்னையிலேருந்து நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம், ஏன்னா அங்கே இருக்கவங்களுக்கு சரியான அறிவு இல்லை பற்றியா, அம்மா உனக்கு ஸ்டடி சொல்லித்தரேன், பைபிளில் உள்ள ஸ்டோரிகள்லாம் சொல்லி தருவேன், நீ வீட்டிலேருந்தே படி, நீ பெஸ்ட்டாக வருவாம்மா அந்த வேர்ல்டில் அப்படின்னு சொன்ன உடனே இந்த தம்பி குஷி ஆயிட்டார். ரொம்ப சந்தோஷம். எல்லா பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவருக்குள்ள அந்த ஒரே இல்லை. படிக்கிறார் படிக்கிறார். இந்த தாயானவள் எந்த அளவு ஜெபித்திருப்பா பாருங்க. ஆண்டவர் சிந்தனை திறனை கூட்டிட்டார். அந்த சிறுவன் தான் பின்னாளில் ஃபீனிக்ஸ் மனிதராக இந்த பிப்ரவரி 11ஆம் தேதி பிறந்த நாளை கொண்டாடுகிற தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் சொல்றார், வாழ்க்கையில் நான் 100 வெற்றிகளை பார்த்தவன் அல்ல, 1000 தோல்விகளை பார்த்தவன். நாவின் அதிகாரத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு ஜீவனை தந்திருக்கிறார். இந்த நாவை நம்ம பிள்ளைகளுக்கு முன்பதாக எவ்விதமாக பயன்படுத்துகிறோம் உங்கள் கையில் தான் இருக்கு. முதலாவது அந்த ஆட்டுக்குட்டிகள், அந்த ஆடை நீங்கள் என்ன செய்யுங்க, அறிங்க, அறிந்து செயல்படுங்க. உங்களுக்கு முன்பாக பெரிய சயின்டிஸ்டுகள் உட்கார்ந்துருக்காங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா ஞானத்தில் குறை உண்டானா ஆண்டவர் சொல்லியிருக்கார், ஞானத்தில் குறை உள்ளவர்கள் உண்டு, என்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள கடவர்கள். நல்ல மேய்ப்பன் இன்னைக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட என் கிரியைகளாகிய உங்கள் குழந்தைகளை நீங்கள் அறிந்து
எனக்காக வளர்த்திடுங்கள். 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனம், அதன் லாஸ்ட் இப்படி சொல்லுது, வாசிங்க. 1 பேதுரு உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார், என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக. நல்ல மேய்ப்பன் ஆலோசனை கொடுக்கிறார். என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்று, நான் உனக்கு நல்ல மாதிரியை வைத்துவிட்டு நான் போகிறேன். ஞானமுள்ள பிள்ளைகள் பெற்றோருக்கு கிரீடம், ஆனால் ஞானம் இல்லாத பிள்ளைங்க முள்ளு முள்ளு முள் கிரீடம். எனக்கு முள்ளா குத்துறான் என் பையனை வளர்க்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆண்டவர் நமக்காக முள் கிரீடத்தை சூட்டினவராய் சோர்வுற்ற வேளையில சிலுவையில் தொங்கின என்னையே நோக்கி பாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஏலி என்ற ஆசாரியன் மேல அவர் ஆண்டவரை போதிக்கிறவர், ஆண்டவரை நன்கு அறிந்தவர். ஆனால் ரொம்ப வேதனைப்பட்டு கோபப்பட்டு எத்தனையோ முறை அவனுடைய பிள்ளைகளை குறித்து அவர் எச்சரித்தும் அவர் கேளாதனால ரொம்ப கோபப்பட்டு அந்த சந்ததிகளே அழிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கு முன்பாக எச்சரிப்பு ஆதங்கத்தை சொல்வதற்கு ஒரு சிறுவனை தான் தேடினார். அந்த சிறுவன் யார்? அந்த சிறுவன் சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான். தன்னுடைய ஆதங்கத்தை பேசுறதுக்கு ஆண்டவர் செலக்ட் பண்ண பாத்திரம் ஒரு சிறுவன். ஏனென்றால் ஆண்டவரால சகிக்க முடியல. பிள்ளைகளை நான் கொடுத்திருக்கேன் என்றால் அவர்களை எனக்காக வளர்த்திட்டு கொடுத்தால் நீ உன் பிள்ளைய கொழுக்க பண்ணுவாயோ? ஏலி திட்டினாரா? தன் பிள்ளைகளை திட்டினார். ஆனா அவருடைய அடிச்சுவடு என்ன? புலம்பல் 2வது அதிகாரம் 19வது வசனம் அந்த அடிச்சுவடை இன்னைக்கு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. நல்ல மேய்ப்பன் மாதிரியாக வைத்து போன அந்த அடிச்சுவடு என்ன? புலம்பல் 2:19 யாராவது வாசிங்க. எழுந்திரு, ராத்திரி முதல் சாமத்துல கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்தில் ஏறெடு. 18வது வயதுல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு தம்பி தான் D.L. மூடி. இந்த D.L. மூடி ஒரு ஞானமுள்ள பிள்ளை என்றால் ஞானமுள்ள பிள்ளை கிடையாது. 19ஆம் நூற்றாண்டுல துதி வீர என்று பிரபலமான வேர்ல்டு லெவலில் பெரிய ஒரு பிரசங்கியார். இவருடைய தாய் 9 பிள்ளைகளை கொண்டவர்கள். ஆனால் இந்த பிள்ளைய நல்ல ஜெபிக்கிறவங்க தான் அவங்களால வளர்க்கவே முடியல. ஆனால் மாமா கண்ட்ரோலுக்கு போகுது இந்த குழந்தை. இப்போ கண்டிஷனில் தான் சண்டே கிளாஸ்க்கெல்லாம் போகிறாங்க. இப்போ அவருடைய சண்டே கிளாஸ் டீச்சர் அவர் மேலே மிகவும் பரிதாபம் கொள்கிறார். நாட்கள் கடந்தது. 18வது வயதில் தன்னுடைய மாமாவின் ஷூ கடையில் ஒரு ஹெல்ப்பர் ஆகிட்டு இவர் வேலை பார்க்குறார். அடிக்கடியாக அவருடைய சண்டே கிளாஸ் டீச்சர் எட்வர்டு ஹிம்பல் அவரை மீட் பண்ணுவது, ஆலோசனை சொல்வது அவருக்கு வழக்கமாக இருந்தது. ஏனென்றால் அவர் மேல் உள்ள ஒரு கரிசனை. ஒரு முறை அந்த எட்வர்டு ஹிம்பல் அவர்கள் அந்த ஷூ கடை ஓரமாக வரும்போது தம்பி எப்படி வேலை செய்கிறான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஷூ கடைக்குள்ளே நுழைகிறார். போகவும் இவர் படபடா அப்படி எழுந்திருச்சு அவருக்கு முன்னாடி நிற்கிறார். அவர் செய்கிற வேலையெல்லாம் வாட்ச் பண்ணுறாரு. இவருக்கு பரிதாபமாக இருக்கிறது. இந்த தம்பியுடைய நிலைமை எப்படி இருக்கும் எதிர்காலம்? தம்பி, நான் உனக்காக ஒரு ஜெபம் பண்ணுறேம்மா அப்படின்னு சொன்ன உடனே இவர் முழங்கால் போட்டு அந்த இடத்துல கண்ணீரோடு ஜெபிக்கிறார். ஆனால் அந்த தம்பி இவர் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவருடைய கண்ணில் கண்ணீர் வடியுது. அவருடைய உள்ள சிந்திக்குது, ஏன் எனக்காக இவங்க அழணும் அப்படின்னு நினைத்த அவர் உடனே தன்னுடைய கண்களை மூடி அவரும் ஆண்டவருக்கு நேராக பார்க்கிறார்.
அன்று ரட்சிக்கப்பட்டவர்தான் டிஎல் மூடி அவர்கள். இந்த டிஎல் மூடி அவர்கள் உருவாகிறது காரணம் யாரு? ஒரு சண்டே கிளாஸ் ஆசிரியர். ஆக இந்த ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பதற்கு ஒன்லி பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, நம்ம சண்டே கிளாஸ் டீச்சருக்கும் மிக பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு. நல்ல மேய்ப்பன் சொன்னார், என்னுடைய அடிச்சுவடுகளை நீங்க என்ன செய்யுங்க, பின்பற்றுங்க. என்னுடைய அடிச்சுவடுகளை நீங்க பின்பற்றுங்க. முடியாதது நீ எதுவுமே இல்லை. ஞானத்தில் குறைவுள்ள பிள்ளைகளை கொடுப்பாரா? கண்டிப்பா தருவார். அவருடைய கரத்தின் கிரியைகள் தான் நம்முடைய சந்ததிகள். ஆனால் நாம் குறைவுபட்டு போவோமா? இல்லை. இந்த இடத்துல சண்டே கிளாஸ் டீச்சர் எப்படி இருக்காங்க, அவங்க பெற்றோர் என்ன செய்கிறாங்க, அவருடைய நாவின் அதிகாரங்கள் எப்படி இருக்கு, எல்லாம் வாட்ச் பண்ணுவார் நல்ல மேய்ப்பன். அவர் நம் மத்தியில் இன்னைக்கு அசைவாடி கொண்டே இருக்கிறார். இன்னும் நல்ல மேய்ப்பன் நம்மளுக்கு தருகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை என்னன்றா, நம்ம படித்த அந்த சாப்டரில் ஏசாயா 60வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. வந்திருக்க நம்ம எல்லாரும் சாதாரணமானவர்கள் அல்ல. சாதாரணமான நமக்குள்ளாக அவர் வாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஆகவே தான் அவர் சொல்றாரு, நீ எழும்பு. அதே சாப்டர்ல ஐசாயா 60:7 இருக்கு. கேதாரின் ஆடுகளும் நெபயோத் கடாக்களும் அங்கீகரிக்கப்பட்டதாய் என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். நீ எழும்பும் போது நான் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்வேன் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்றார். ஆல்ரெடி பாவ்தான்கோடைய ஒரு கிளை திருச்சபை நீங்க உருவாக்கியிருக்கீங்க. அதெல்லாம் இப்படி உருவானது தான். தாராவிலிருந்து ஒரு சிஸ்டர் எனக்கு கால் பண்ணாங்க. பூனா ஷிஃப்ட் பண்ண உடனே, எனக்கு எல்லாம் இருக்குதுக்கா, அங்கே இருக்கும்போது சின்ன வீடு, இங்கே பெரிய வீடெல்லாம் ஆண்டவர் தந்திருக்கிறார், ஆனால் சர்வீஸு போகிறதுக்கு எனக்கு ஒரு சர்ச்சே இல்லை. ரொம்ப தூரம் போய் தான் ஒரு ஆர்சி சர்ச்சில் நாங்கள் என்ன செய்கிறோம், காணிக்க போட்டுட்டு வரோம். அப்படின்னு சொல்லும்போது தான் நாங்கள் உள்ள ஊழியரை காண்டாக்ட் பண்ணி அவங்கள போக வச்சு, அவங்க சில வாலிபர்களை கூட்டிகிட்டு போய் அதன் பிறகு அவங்கள மீட் பண்ணி இங்கே கொண்டு வந்து, அதோடு சேர்ந்து சில குடும்பங்களுக்காக எடுத்த உங்களுடைய முயற்சி இன்னைக்கு ஒரு பிரான்ச் சர்ச்சாக உருவாயிருக்கு. நீங்கள் அன்னைக்கு எழும்பலைன்னா அந்த சர்ச்சு எழும்பியிருக்குமா? எழும்பியிருக்காது. ஆண்டவர் சொல்கிறார், நீ எழும்பு, என் தொழுவத்தில் அல்லாத ஆடுகளும் எனக்கு உண்டு. இன்னும் நீங்கள் அதிகமாக வளரணும்னு நாங்கள் ஆசைப்படுகிறோம், வாழ்த்துகிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சந்ததிகளுக்கு நம்முடைய பைபிளில் நிறைய வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறார். அதில் ஒன்று ஏசாயா 44வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. ஏசாயா 44:3. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் சொல்லி நல்ல மேய்ப்பன் நம்முடைய சந்ததிகளுக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுமா? கண்டிப்பா நிறைவேறும். மாறியும் உறைந்த மழையும் பூமியை நினைத்து பலன் தருவது எப்படியோ அப்படியே என் வார்த்தை இருக்குன்னு ஆண்டவர் சொல்றார். ஆனா எல்லா வாக்குத்தத்தத்துக்கும் பின்னால ஒரு பொறுப்பு நம்மளுக்கு ஆண்டவர் தந்திருப்பார்ல. உபாகமம் 32வது அதிகாரம் 46வது வசனம் நம்மளுக்கு தந்த பொறுப்பை சுட்டி காட்டுது. வாசிங்க. உபாகமம் 32:46வது வசனம். உங்கள் பிள்ளைகள் செய்யும்படி கவனமாயிருக்க நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்கும்படி யார் மனதில் வைக்கணும்? வந்திருக்கிற உங்கள் மனதில் வைக்கணும். நான் வாக்கு கொடுத்தது உண்மை, என்னுடைய வாக்கு தத்தம் மாறாதது. ஆனா உங்களுடைய பொறுப்பு என்ன? பிள்ளைகள் செய்யும்படி கவனமாய் இருக்க நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்கும்படி
ஃபர்ஸ்ட்டில் உங்கள் மனசில் வைங்க. இது சண்டே கிளாஸ் டீச்சருடைய பொறுப்பு, அவங்க வேலை மட்டும் கிடையாது, எல்லா பெற்றோருடைய வேலை. இன்னைக்கு நீங்கள் முயற்சி எடுக்கட்டா இந்த பிள்ளைங்க இங்கே வந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் முயற்சி எடுக்க இல்லைன்னா இந்த ப்ரோக்ராமை அவங்க கற்றுருக்க மாட்டாங்க. ஆல்ரெடி முயற்சி எடுக்கிறீங்க. நல்ல மேய்ப்பன் இன்னைக்கு ஆலோசனை சொல்கிறா, அந்த வார்த்தைகளை நீ என்ன செய்ய மனதில் படித்துக்கொள். இந்த இருதயத்தின் நினைவு தான் வாய் என்ன செய்யும், பேசும். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகள் செய்யும்படி நீ கவனமா இருக்கன்னா இந்த வார்த்தைகளை நீ உன் வாயில, நீ உன் இருதயத்தில் நீங்க என்ன செய்யணும், பதிக்கணும். வருஷத்துல முதல் நாள் எடுக்கிற அந்த ஃபர்ஸ்ட் வேர்டு மட்டும் இல்லை. இந்த பைபிளை வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணுமா, தேடி தேடி வாசிக்கணும், டைரியில் எழுதி வச்சு வாசிக்கணும். இன்றைக்கி மெசேஜ் கொடுத்தா எல்லார் கையிலையும் ஒரு டைரி இருந்து குறிப்பெடுக்கணும், அதை மெமரி பண்ணணும், அதை வீட்டில் போகும்போதே நம்ம பிள்ளைகள்கிட்ட பேசணும். ஆண்டவர் அருமையான இன்னொரு வாக்குத்தத்தத்தை சொல்கிறார் பாருங்க. இதை ஃபாலோ பண்ணும்போது தான் ஏசாயா 59வது அதிகாரம் அந்த 21வது வசனத்தை எல்லாருமே இப்போ நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாருமே பைபிளை தராங்க. ஏசாயா 59:21 எல்லாரும் சேர்ந்து. ஏன்னா இது உங்க பிள்ளைகளுக்காக கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம். இது இதோட முடிச்சிடக்கூடாது. வீட்டில் போய் நீங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி ப்ரேயர் பண்ணணும். வாசிக்கலாமா? உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தை மாறாது. உங்க வாயில் இருக்கிற வார்த்தை தான் யாருக்கு போகுது, பிள்ளைகளுக்கு போகுது. உங்க மேல இருக்க ஆவிதான் பிள்ளைகளுக்கு போகுது. ஆண்டவர் ஷுவரா சொல்றா, உன் சந்ததி மேல் என் ஆவியும் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அன்பு தணிந்த காலத்தில் நம்ம உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லா ஃபீல்டில் நடக்கிற சம்பவங்களை பாருங்க. அறிவுள்ள உங்களுக்கு எவ்வளோ டார்ச்சர் வருது, அதெல்லாம் நன்கு உணர்ந்துக்கிடுங்க. எந்த ஃபீல்டில் நம்ம பிள்ளைங்க இருந்தாலும் தேவ ஆவிங்கிற ஞானம், தேவ வார்த்தைங்கிற ஞானம் இல்லாட்டா அவர்களால் இனி தப்புவிக்கவே முடியாது. மனிதர்களுக்குள்ள மனசாட்சிங்கிறதே இன்று இல்லை. நம்ம இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு கடந்து போகிறோம். நம்முடைய சந்ததிகளுடைய நிலைமை என்ன தெரியாது. ஆனால் ஆண்டவர் கொடுத்த வாக்கு மாறாது. எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னைக்கு நல்ல மேய்ப்பன் நம்மளுக்கு எச்சரிக்கிறார். ஆகவே இந்த வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, நம்முடைய குழந்தைகளை ஒப்பு கொடுத்து அவருக்கு நேராக நம்முடைய கரங்களை நம்ம என்ன செய்யலாம், நீட்டலாம். அப்படியே எல்லாரும் எழும்புங்க, அப்படியே எல்லாரும் எழும்புங்க. இந்த வேளையில் சிலருக்குள்ள ஒரு கொஸ்டின் வரலாம், ஆண்டவரே இத்தனை பிள்ளைங்க டேலண்டாக உங்கள் டேலண்ட்டுகளை வெளிப்படுத்தினாங்க, எனக்கு ஒரு குழந்தை கூட இல்லையே, இவ்வளோ ஆலோசனை தந்துட்டீங்களே, நான் எந்த குழந்தைக்கு நான் இதை கற்றுக் கொடுக்க ஆண்டவரே? அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்தா இந்த வேளையில தேவனுடைய சமூகத்தில் அப்படியே ஒப்புக்கொடுங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷம் இப்படிப்பட்ட ஒரு நாளில் நீங்களும் ஒரு குழந்தையோடு வரும்போது கர்த்தர் உங்களுக்கு அருளி செய்வார். கைகளை அவருடைய சமூகத்துக்கு நேராக நீட்டுவோம். ஆண்டவரே, பரிசுத்த சந்ததியை பெறும்படியாக எங்களை இணைத்தீர். ஆண்டவரே, இந்த சந்ததி எங்களுடையது அல்ல, இது உம்முடைய கரத்தின் கிரியைகள். என்னால் இயன்ற மட்டும் நான் எங்கள் குழந்தைகளை வளர்த்து விட்டேன். நல்ல மேய்ப்பனாகிய நீர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்து விட்டி, எங்களுக்கு மீட்பு உண்டு உம்மை நோக்கி பார்க்கும்போது என்று சொல்லிவிட்டி. எங்கள் தவறுன சில காரணங்கள் உண்டு ஆண்டவரே, சில காரியங்கள் உண்டு. எங்களை இந்த வேளையில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் சந்ததிகளை நாங்கள் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறோம். எங்கள் சந்ததிகளை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக ஆண்டவரே.
உலகத்தில் நடமாடுகிற கொள்ளை நோய்கள், பொல்லாப்புகள், தீங்குகளுக்கு எங்கள் சந்ததிகளை காத்துக்கொள்ளுங்க. ஒப்பு கொடுங்க. வாய்களை திறந்து பேசுங்க. வாய்களை திறந்து பேசுங்க ஆண்டவருடைய சமூகத்தில். ஆம் பிதாவே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். பேசப்பட்ட வார்த்தைகள் உம்முடையவைகள். அது ஒன்று கூட தரையில் விழாதபடிக்கு காத்துக்கொள்வீராக ஆண்டவரே. நாளிலும் எங்களுடைய சந்ததிகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வாக்கு தத்தத்தின்படியாக எங்கள் சந்ததி மேல் உம்முடைய ஆவியும் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவீராக. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடு நீ சொன்னது போல இந்த திருச்சபையார் சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்கிற இடத்தை நீ பார்க்கிறீரே. அவர்களை அரவணைத்து ஆசீர்வதித்த உம்முடைய கரம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம் அப்பா. அவர்கள் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பலன், வெகுமதிகள், சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சுதந்திரங்களை நீர் பொறுப்பெடுப்பீராக ஆண்டவரே. இந்த வேளையிலும் யார் யார் கண்ணீரோடு பாரத்தோடு என் பிள்ளையை குறித்து வெளியே நான் சொல்ல முடியவில்லையே என்ற ஏக்கத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏங்குகிறவர்களுக்கு சூழல் ஒரு பொருட்டல்ல, அற்புதங்களை செய்கிற அதிசயமானவர். அவர்களை தொடுவீராக ஆண்டவரே. தொடர்ந்து இந்த திருச்சபையை நீர் ஆசீர்வதிப்பீராக. பல பிரான்ச்சுகள் பெருகட்டும் ஆண்டவரே. இந்த சிறுவர்கள் எழும்பி உம்முடைய நாம மகிமைக்காக உழைப்பார்களாக, செயல்படுவார்களாக, அந்த தேசத்தை ஆளுகிற தானியல்களாக, யோசேப்புகளாக, எஸ்தர்களாக செயல்படுவார்களே என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. இங்கே உள்ள குருவையா, குரு அம்மாவுக்காக மற்றும் கமிட்டி மெம்பர்களுக்காக, சபையினர்களுக்காக, சண்டே கிளாஸ் ஆசிரியர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவ ஆவியினால நிரப்பி நீர் ஆளுகை செய்வீராக. அப்படியே நீ செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அமருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.